உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மற்றவர்களாலே நீங்கள் எதுக்காகலாம் விமர்சிக்கப்படுறீங்களோ அந்த செயல்களை ஆக்சுவலா நீங்க மாத்திக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்காது. சிம்பிளா அந்த குணத்து மேல நீங்க வச்சிருக்கிற பற்றை மாற்றிக்கொள்வது மட்டும்தான். இப்ப எல்லாரும் உங்களை முன்கோபின்னு சொன்னாங்கன்னா அந்த குணத்து மேல நீங்க வச்சிருக்கிற பற்றை மாற்றிக்கொண்டால் மட்டும் போதுமானது. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த குணத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற பற்றாலே உங்களை சுற்றி இருக்கின்ற பல சூழலையும் நிகழ்வுகளையும் மிகப்பெரிய விதத்தில் மாற்றி பாதித்து பந்தத்தை உருவாக்கி கொண்டே இருப்பீர்கள். பிரச்சனை வெளியில் இருக்கிற மிகப்பெரிய துக்கம் இல்லை. அந்த துக்கத்தை பார்த்தீர்களானால் பிரச்சனை தீராது. பிரச்சனை என்னன்னா உள்ளுக்குள்ளே அந்த குணத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற பற்று. குணப்பற்றினாலே அந்த முன்கோபியோ இருக்கிற அந்த குணத்து மேல உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். நான் அப்ப என்ன நடந்தாலும் நான் என்ன பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியுமா, நாங்க என்ன முட்டாளா அப்படின்ற சில வார்த்தைகளை உங்களுக்குள்ளேயே நீங்க உருவாக்கி வச்சிருப்பீங்க. அந்த சில வார்த்தைகளாலே ஏற்படுகின்ற குணப்பற்று, அந்த முன்கோபம்ங்கிற குணத்து மேல ஏற்படுகின்ற பற்று நேச்சுரலா என்ன ஆகுது, நீங்க உருவாக்குற அந்த வாழ்க்கைன்ற சித்திரத்திலே ஏகப்பட்ட இரத்த களரிகளை உருவாக்கி வைக்கின்றது. நீங்க அந்த உருவாயிருக்கிற அந்த உங்க வாழ்க்கை சிற்பத்திலே சித்திரத்திலே இரத்த களரியை மாற்ற முயற்சி பண்ணா அதனால எந்த விதமான பலனும் இருக்காது. உள்ள இருக்கின்ற குணப்பற்றை மாற்ற முயலுங்கள். வெளியில இருக்கிறத மட்டும் மாற்ற முயற்சி பண்ணா பைத்தியக்காரர்கள் யோசிக்கிற மாதிரி தான். சில நேரத்துல பைத்தியக்காரர்களுக்கு தன் செயலின் பலன் தனக்கே புரியாது. என்ன செய்கிறோம்? சோமன் ஒருத்தர் ஒரு பைத்தியக்கார விடுதிக்கு போன் பண்ணாராம். ஐயா 27ஆம் நம்பர் ரூம்ல தங்கி இருக்கிற சோமனை நான் பேச முடியுமா அப்படின்னு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அவங்க கொஞ்ச நேரம் இருங்க தேடி சொல்றேன்னு தேடி சொல்லிட்டு திரும்ப போன்ல சொல்றாங்களாம், இல்ல அவர் அங்க இல்ல அப்படின்னு. இவர் சொல்றான், ஓ பரவாயில்ல, அப்ப நான் உண்மையிலேயே தப்பிச்சுட்டேன் அப்படின்னு. தான் தப்பித்ததே தனக்கு தெரியாமல் அதையே போன் பண்ணி வெரிஃபை பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல நேரத்துல தன் பந்தமும் சுதந்திரமும் தனக்கே தெரியாமல் இருக்கின்றோம். நாம எதனால் பந்தப்படுகிறோம், எதனால் சுதந்திரம் அடைகிறோம்னு நமக்கு புரிவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு, வெளியில நடக்கிற நிகழ்வுகளாலே உங்களுக்கு பந்தம் இல்லை, குணங்கள் மேலே நீங்க வச்சிருக்கிற பற்றினாலே பந்தம். உள்ள இருக்கிற குணப்பற்றை மாற்ற துவங்குங்கள். சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, சாமி என்னோட வாழ்க்கையில கோபம் பெரிய பிரச்சனையா இருக்கு, அதை எப்படி அடக்கிறதுன்னு சொல்லுங்க. உண்மையில கோபம் பிரச்சனை இல்லை. ஆழ்ந்து பார்த்தீர்களானால் நாம ரொம்ப புத்திசாலிங்க. எங்க கோபத்தை வெளிப்படுத்தினா உடனடியா அது பலன் திரும்பி வரும் நமக்கு தெரியுதோ அங்கெல்லாம் வெளிப்படுத்துறது இல்ல. உங்க பாஸ் உங்களை திட்டினா சும்மா தானே இருக்கீங்க. அது காஸ்ட்லியான மிஸ்டேக்னு தெரிஞ்சா என்ன பண்றோம்? வாயை மூடிட்டு இருக்கோம்ல, வாயை மூடிட்டு பண்ற. சில நேரத்தில் சிரிக்கிறோம் வேற, சரி சார் சரி சார். கோபம் பிரச்சனை இல்லை, அது காஸ்ட்லியான மிஸ்டேக்கா இருக்காதுன்னு நினைச்சு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது காஸ்ட்லியான மிஸ்டேக்கா மாறிடுறதான் பிரச்சனை. அந்த இடத்துல வெளிப்படுத்தலாமா வேணாமான்னு உங்களுடைய அனுமானம் தான் பிரச்சனை. இல்லைன்னா உண்மையில பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வெளிப்படுத்தினா உடனடியா பதிலடி கிடைக்கும் நமக்கு தெளிவா தெரியுது, அங்கெல்லாம் வெளிப்படுத்துறது இல்ல. புத்திசாலியா தான் இருக்கிறோம், ரொம்ப சைலண்டா தானே இருக்கும். இப்போ என்னதான் கத்துனாலும் வீட்டம்மா ஒன்னும் கேட்க மாட்டாதவர்கள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? சத்தம் போட்டுட்டே இருப்போம். இல்ல அந்த அம்மா உடனே பெட்டியை கட்டிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்றோம்? வேண்டாம்ப்பா, ராத்திரி பட்னி இருக்க வேண்டியிருக்கும், சும்மா இருக்கலாம். கோபம் உண்மையில் பிரச்சனை இல்லை, அதை இங்க காட்டலாமா வேணாமான்னு நீங்க எடுக்கிற முடிவு, அங்கதான் பிரச்சனை. உண்மையில் நிகழ்விலே பிரச்சனை இல்லை, குணப்பற்றில் தான் பிரச்சனை.